ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கன்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்தது. அந்த நேரத்தில் இருள் தான் இருக்குது, எங்கே பார்த்தாலும் கார் இருள் அங்கே மூடி இருக்குது, சின்ன வெளிச்சத்துக்கு அறிகுறி இல்லை. ஆனால் தேவன் எழுந்து நின்று என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம், அவரே வெளிச்சமாக இருக்கிறார். அதனால தான் பரலோகத்துக்குலாம் ஈபி பில் கட்டுறது இல்லை. அங்கே இந்த பரலோகத்துக்கு ஈபி பில் கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டுலாம் இங்கே கவலைப்படுறதில்லை. ஏன்னா தேவனே ஒளியாய் இருக்கிறார். ஆகையினால ஒளியாய் இருக்கிற தேவனுக்கு தெரியும் இங்கே தான் இருட்டு இருக்குது, பூமிக்குள்ள இருட்டு இருக்குது. அப்போ அதை கூப்பிட்டா வந்துடும். வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப இல்லாத ஒண்ணா உண்டாக்கல, ஏற்கனவே இருக்கிறது. இப்ப என்கிட்ட இல்ல, என் வாழ்க்கையில இல்ல, கூப்பிட்டா வந்துடும். வீட்டில் போறீங்க, பிள்ளைங்களை காணோம், ஒரு பேரை சொல்லி கத்தி கத்தி கூப்பிடுறீங்க, சத்தம் எங்கேயோ கேட்டு ஓடி வர்றான்ல, போன உடனே இல்லைன்னு உடனே ஐயோ நமக்கு பிள்ளையே பிறக்கலைன்னு நம்ம நினைக்கிறோம். வீட்டில் போகிறோம், வீட்டில் யாருமே இல்லை, பாருங்க எனக்கு பிள்ளையே இல்லைன்னு நின்றோம். எங்கேயோ விளாண்டுட்டு இருக்கிறான், தூரத்தில் இருக்கிறான், தெரியுது எங்கே இருக்கிறானே தெரியல, பேரை சொல்லி கூப்பிட்டோன்னே சத்தம் கொடுத்து ஓடி வர்றான்ல. ஓடி வரும். உங்கள் தேவைகள் அப்படித்தான் வரக்கூடிய அளவில் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால தான் உங்கள் வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. வீணான்னு பேசாத, கூப்பிடு. உனக்கு என்னெல்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறது, கல்வாரியில் என்னெல்லாம் செஞ்சு அதுக்கு தான் அந்த அறிவு இருந்தால் தான் உங்களுக்கு இப்படிலாம் இயங்க தெரியும். இல்லைன்னா நான் கெஞ்சுற ஆண்டவரே, நான் மன்றாடுற ஆண்டவரே, என் அழுகையை பார்க்க மாட்டீங்களா, என் வேதனையை பார்க்க மாட்டீங்களா, உங்களுக்கு கண்ணு இருக்கா? தெய்வத்தையே குறை சொல்லிட்டு இருப்போம். கூப்பிடுகிற தூரத்தில் தான் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும், கூப்பிடுங்க, வந்துடும். வாயை திறந்து பேசுறது. அப்ப என் வாழ்க்கைக்கு தேவையான சுகமே, பலனே, என்னை வந்து நிரப்பு, ஆண்டுகொள். என்ன, என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரப்பப்படும். அப்படின்னா எப்படி நிரப்பப்படும்? இன்னைக்கு களஞ்சியங்கிறது என்னது? என்னுடைய பேங்க் பேலன்ஸ். இயேசுவின் நாமத்தினுடைய பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆசீர்வதிக்கப்படட்டும், நிரப்பப்படட்டும். உடனே இதை கேட்கறவனுக்கு இது எப்படி தெரியும் தெரியுமா? பாருங்களேன், சொன்னா வந்துருமா, சொன்னா நிரம்பிடுமா? சொன்னாலாம் வராது, சொன்னாலாம் நிரம்பாது. சொல்லும் பொழுது பேங்க் பேலன்ஸை நிரப்புறதுக்கு உண்டான ஆசை உள்ள வரும். வேலை ஒழுங்கா போகணுன்ற ஆசை ஒன்று வர ஆரம்பிக்கும், அந்த கிருபை ஒன்று வர ஆரம்பிக்கும், பணத்தை சேமிக்கின்ற ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்கும், நஷ்டங்கள்ல இருந்து அதை என்னைய தூரப்படுத்த ஆரம்பிக்கும். என்ன செஞ்சு அந்த பேங்க் பேலன்ஸ் நிரப்போமோ அந்த செயல்கள் அங்கே உள்ள வர ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டே நான் சொல்லிக்கிட்டே இருந்தா நிறைஞ்சிருமா? இல்லாதவைகளை கூப்பிடும் போது இங்க என்ன நடக்குதுன்னா, பணத்தை சம்பாதிக்க, உருவாக்கக்கூடிய, உற்பத்தி பண்ணக்கூடிய ஆளாக நான் மாற ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் வேலை அப்படின்னா எனக்கு கசந்துகிட்டு இருந்தது, இப்ப என்னை அறியாமல எனக்குள்ள இப்ப வேலை செய்கிற ஆசை வர ஆரம்பிக்குது. இன்னும் முன்னேறி போகணும், அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற அந்த தரிசனம் வர ஆரம்பிக்குது, விசுவாசம் உள்ள வர ஆரம்பிக்குது. எது? உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரப்பப்படும்னா நீ என்ன பண்ணுனா அந்த களஞ்சியம் நிரம்புமோ அதை பண்ணுகிற ஆளாக நான் உன்னை மாற்றுகிறேன்றாரு. இப்ப புரியுதுங்களா நான் ஏன் பேசுறேன்னு சொல்லி? என் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அப்பனா நமக்குள்ள என்ன நினைச்சுக்கிறோம்? நம்ம ஒன்றும் செய்ய வேணாம், ஆண்டவரா எங்கேயோ போச்சுக்குருவாரு. நீங்க சொல்லும் பொழுது கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள்னா இப்ப யார் பேசிக்கிட்டு இருக்கிறா? புரியுதுங்களா? நான் தானே பேசுறேன். ஆனா நீங்க என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? கடவுள் என் கூட பேசுவான்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்கிறீங்களா? பேசுறாரா? வரோம். இப்படித்தான் உங்களை கொண்டு உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் போதிக்கிறது போல உங்களை போதிக்க வைப்பாரு. நம்ம என்ன நினைச்சோம், நமக்கு அப்ப வேலை இல்லை, அப்பாடா ஆண்டவர் பார்த்துக்குருவாரு. உங்களை பிள்ளைக்கு கடவுள் போதிச்சா எப்படி போதிப்பாரோ அப்படி ஒரு ஆளாக உங்களை முதல்ல மாற்றுறாரு. நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையுமே அப்படி எழுத்தின்படி எடுக்கக்கூடாது, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கணும். நான் மாற ஆரம்பிக்கிறேன். இப்போ என் பிள்ளைய கடவுள் பார்க்கறது போல பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஏதோ எனக்கு பிறந்ததுனால நான் என்னனாலும் செய்வேன்ற மாதிரி பார்க்கறது இல்லை. சபிக்கிறது, அடிக்கிறது, தண்டிக்கிறது, அது கடவுளுடைய பிள்ளை. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போதுமே அதுக்கான தேவ தூதர்கள் தேவனுடைய சமூகத்தில் தரிசிக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு இப்படி பெரிய பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னால் இந்த இவ்வளோ மோசமான உலகத்தில் நம்ம பிள்ளையை எங்கேனாலும் அனுப்பலாம். முதல்ல நமக்கு அந்த விசுவாசம் வேணுமே. பிள்ளை போய் ஒரு ஊரில் சேர்றதுக்குள்ள 18 போனை போட்டுறது. பார்த்துக்க பார்த்துக்க, பக்கத்தில் யார் இருக்கா, தூங்கிறாத. அவன் வெறுத்து போகிறான். இப்படி நினைச்சு நினைச்சு இந்த உலகத்தையே மோசமான உலகன்றதை அவன் இப்ப நம்ப ஆரம்பிச்சிடறான். தைரியமா சொல்லி அனுப்பணும்.
ஆண்டோடைய ரத்தம் உன் மேல இருக்குது. உன்னை காக்கும்படி தேவ தூதர்கள் உனக்காக வர்றாங்க. தைரியமா போ. இதுதான் வாயின் வார்த்தைகள் இந்த உலகத்தை இயக்கும். அப்ப உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுக்கு தேவையான எல்லாவற்றையும் அழைக்க தெரியணும். நான் நீதிமானா இருக்கிறேன், என் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நிறைந்து இருக்கும். நிறைந்து இருக்கும். என் வீடு ஞானத்தினாலே கட்டப்படும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே சகலவிதமான பொருட்களும் அறைகளிலே நிறைந்து இருக்கும். எம்டியான வீடு நிரப்பப்படுறது எப்படி? வார்த்தையை வச்சுதான். என் வீடு ஞானத்தினாலே கட்டப்படும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். நீ பெரியாளா நான் பெரியாளான்றது இல்ல. சில நேரங்களில் நான் சின்னாளாவே நான் இருந்துட்டு போறது, அதான் விவேகம். விவேகத்தினாலதான் வீடு நிலைநிறுத்தப்படும். வீடு விவேகம் இல்லாதனாலதான் இன்னைக்கு எல்லாம் விவாகரத்தான் நிக்குது. விவேகம் இல்ல. ஏன்? நான் தானே பெரியாளு. அந்த அம்மா சொல்லுது, ஏன் நான் தான் பெரியாளு. என்னப்பா இங்க சத்தம் சொல்லிட்டு பிள்ளைகளை பெத்தது 2 வந்து நிக்குது. இப்ப நாங்க தான் பெரியாளு, நான் பையனை பெற்றிருக்கிறேன், நான் தான் பெரியாளுங்குது. அப்ப நாங்க பொண்ணை பெத்த நாங்க குறைச்சாலான்னு சொல்லி அந்த அம்மா நான் தான் பெரியாள்னு சொல்லுது. வீட்டை சுத்தி பார்த்தா ஒரே கொடிக்கம்பமா இருக்கு. அம்மா கொடி பறக்குது, அப்பா கொடி பறக்குது, மாமனார் கொடி, மாமியார் கொடி. இயேசுங்கிற கொடியவே காணாம். விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். முப்பரி நூல் அறாது. கணவன் மனைவி நடுவுல கிறிஸ்து. அந்த வீடு தான் நிலைச்சு நிற்கும். அதுதான் குடும்பம். அப்ப மற்ற உறவுலாம் இல்லையா? இருக்கலாம். 3 பிரி நல்லா இருக்கிறதுக்கு உதவி செய்யறதுக்கு தான் மற்றவங்கலாம். இல்லை எங்களையும் கொஞ்சம் இணைச்சிக்கங்க, நாங்களும் வந்து புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு 4 பிரி 5 பிரி 10 பிரியாலாம் வந்து நிற்கக்கூடாது. குடும்பம் கர்த்தரால் கட்டப்படும். அப்ப இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்க தெரியும். அப்ப இல்லைன்னு உடனே இல்லைன்னு நினைச்சிட்டு அவிசுவாசப்பட்டுட்டு மாத்தி மாத்தி குறை சொல்லக்கூடாது. பாருங்க இந்த அவரை பாருங்க, இந்த இவரை பாருங்க, இவர் இந்த அவளை பாரு, இந்த இவளை பாரு, அவள்லாம் எவ்வளவு சாமர்த்தியமா சம்பாதிச்சு கொடுக்கறதெல்லாம் சேர்த்து வைக்கிறா, நீ எவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற. மாத்தி மாத்தி குறை பேசுறது இல்ல. புரியுதுங்களா? கிறிஸ்துவம் எவ்வளவு ஆசீர்வாதமானதுன்னு. சமாதானமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் குடும்பத்துக்குள்ள. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்க தெரிஞ்சிச்சுன்னா நான் கூப்பிட்டா வரும். அப்ப ஏற்கனவே அது இருக்குது. எபேசியர் 1:3 போட்டிருக்கு இல்லையா? தேவன் சகல ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார்னா அப்ப ஏற்கனவே இருக்குது. இப்ப நான் கூப்பிட்டா வந்துடும். கூப்பிடுற தூரத்துல தான் இருக்குது. ஒரு ஹோட்டலுக்கு போறோம், டேபிளும் சேரும் தான் இருக்குது. எப்படி நம்பி போய் உட்கார்றோம்? அது ஹோட்டல். நமக்கு வேண்டியதெல்லாம் இங்க இருக்குது. பசியோடு போய் உட்கார்ந்தா கொஞ்ச நேரத்துல, சார் உங்களுக்கு என்ன வேணும் கேட்ட உடனே வாயத்தோட சொல்றோம்ல, தோசைகளை பார்க்காமையே சொல்றோம். நல்லா அப்படியே ஆனியன் போட்ட தோசை, முருவலை கொண்டு வாங்க. தோசைகளும் தெரியாது, மாவும் இல்லை, ஆனியன் இருக்கான்னு தெரியாது. ஆனா சொல்றோம், சார் ஒரு 5 நிமிஷம் வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 5 நிமிஷத்துல வந்துடுது. ஆனா நம்ம ஆட்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு அந்த 5 நிமிஷம் காத்திருக்க தெரியல. ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்றது? இப்ப இவங்க பக்கத்து கடையில மாவு வாங்கி ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு இப்ப மாவு ஊத்தி இவங்க இப்ப தோசை ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க? ஹோட்டல்ல. ஜெபன்ற பேர்ல நம்ம அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். கடவுள்கிட்ட கேட்டுற வேண்டியது. கேட்டுட்டு அந்த 5 நிமிஷம் பொறுமை கிடையாது. அந்த 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கொஞ்சம் உட்காந்துருங்க, இந்த வந்துரும் சொன்னாங்க. அவ்வளவு தூரத்துக்கு கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்க குறைஞ்ச வட்டிக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம். 5 வட்டிக்கு வாங்கிட்டு இப்ப 2 வட்டி. அல்லேலூயா, ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில கொடுத்துட்டாரு. 2 வட்டிக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு ஆளை காட்டிட்டாரு. என்ன ஒரு நல்ல தேவன். அதுவும் கடன் தான், வேணான்றாரு. நான் மட்டும்தான் உன் தர்ற எல்லாம் இலவசம், என்கிட்ட மட்டும்தான் நீ கேட்டு வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம மேல பொசசிவா இருக்கிறாரு. கேளுங்க, அந்த ஆண்டவரோடு கூட ஒரு உறவு வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆகையினாலதான் நல்ல வீட்டை ஞானமா கட்டி விவேகத்தினால் நிலைநிறுத்தி அறிவினாலே சகலவிதமான பொருட்களும் அறைகளிலே இங்க என்ன இருக்கணும், என்ன என்ட்ரன்ஸ்ல என்ன இருக்கணும், ரிசப்ஷன் ஹாலில் என்ன இருக்கணும், பெட்ரூம்ல என்ன இருக்கணும், கிச்சன்ல என்ன இருக்கணும், பாத்ரூம்ல என்ன இருக்கணும், வீட்டுல கார்டன் ஏரியால என்ன இருக்கணும், அறிவினாலே நிரப்பப்படுறது போல இன்னைக்கு வெறும் பொருட்களை நிரப்புறது இல்லை. வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க மூத்த பிள்ளைக்கு என்ன தேவைப்படுது, இளைய பிள்ளைக்கு என்ன தேவைப்படுது, வீட்டுக்காரருக்கு என்ன தேவைப்படுது, மாமியாருக்கு என்ன தேவைப்படுது, உடன்பிறப்புகளுக்கெல்லாம் என்ன தேவைப்படுதுன்னு சொல்லி அறிவினாலே. நான் எப்பயும் இப்படி எல்லார்ட்டையும் நான் அன்பா இருப்பேன்னா, அன்பு தேவைப்படாதவனுக்கு அந்த அன்பு தேவையில்லை. அவனுக்கு வேற ஒரு தேவை இருக்கு, ஞானம் தேவை இருக்குது.
அந்த இடத்துல கீழே விழுந்து கிடக்கிறான் ஒருத்தன், அவனுக்கு தைரியம் தேவைப்படுது, ஆறுதல் தேவைப்படுது. ஒருத்தன் பாவம் பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான், ஆறுதல் தேவைப்படுது. அறிவினாலே சகல விதமான பொருட்களும் அறைகளிலே நிரப்பப்படும். வீட்டை கட்டியாச்சு, பாலை காய்ச்சியாச்சு, பாலை காய்ச்ச வேண்டியதுக்கு என்னென்ன பண்ணணுமோ என்னென்னாலும் பண்ணியாச்சு. உள்ள ஓகே, பசுமாட்டை உள்ள விட்டாச்சு, வெளியில எடுத்தாச்சு, ஓகே, கோமியத்தை தெளிச்சாச்சு. வீட்டை எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு என்ன பேச போறோம்? அப்ப பாஸ்டர் இதெல்லாம் செய்யணுமா? இல்ல, செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு சொல்றேன், நாம செய்வோம்னு சொல்லல. இதெல்லாம் செய்யறோமே, செஞ்சு முடிச்சுட்டு நான் என்ன செய்யறேன்? என் வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கிறேன்? வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொன்னாங்க. அப்ப மழை மாதிரி முழுங்கிருச்சுங்க. இத்தானா லட்சத்தை அந்த வீடு முழுங்கிருச்சுங்க. எவ்வளவு கடன் தெரியுமா? எப்படித்தான் கட்டி கரை சேர போறோமோ தெரியல. நீ எதுக்கு அப்புறம் வீட்டை கட்டுற? அந்த 3000 வாடகை கொடுத்துட்டு ஒழுங்கா இருந்திருக்கலாம்ல. நிம்மதியை தொலைச்சு வீட்டை கட்டிட்டு பாலை காய்ச்சிட்டு வீட்டுக்குள்ள, ஆண்டவரே தந்த அந்த நல்ல வீட்டிற்காய் ஸ்தோத்திரம், என் வீட்டிலே வெள்ளியும் பொன்னும் நிறைந்திருப்பதாக, சகல ஆஸ்திகளும் சகல விதமான பொருட்களும் நிறைந்திருப்பதாக. வாயை திறந்து புருஷன் மனைவியுமா உட்காந்து பேசணும். அப்பதான் பிள்ளை காது கேட்கும். நாளைக்கு அவன் வீட்டை கட்டும் போது, எங்க அப்பா ரொம்ப கூலா ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சாரு. உலகத்தாருக்கு தான் வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்ன்றதெல்லாம். நமக்கு விசுவாசித்துப்பார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதனாலதான் நம்ம வேற ஜாதி, அழுகிற ஜாதி இல்ல, புலம்புற ஜாதி இல்ல, முறுமுறுக்கிற ஜாதி இல்ல, பயப்படுற ஜாதி இல்ல. என் தேவன் சொல்லி இருக்கிறார், அவர் சொன்னபடியே எனக்கு ஆகும். அப்ப முதல்ல பிரச்சனைகளை பார்த்து பேச தெரியணும். ரெண்டாவது, ஜெபத்துல சரியான வார்த்தைகளை பேச தெரியணும். மூணாவது, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் வீட்டில் போய் அழைக்க தெரியணும். இப்போ கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா உங்க மேலதான். ஏன்னா எவர்களுக்கு அதிகம் கொடுக்கப்படுதோ அவர்களிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அதனால கவனமா கேளுங்க, வீட்டில் அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. நாலாவது, இந்த ஸ்தோத்திரம், துதி, ஆராதனையில உங்களுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை சொல்லி நான் ஸ்தோத்திரம் பண்றேன்? சில சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் இப்படி ஒரு ஊர்ல போனேன், ஆமேன் அல்லேலூயா. ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னாக்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன், ஆமேன் அல்லேலூயா. போகும்போது பார்த்தீங்கன்னா ஏத்தாப்புல வந்து லாரியில மோதிடுச்சு, ஆமேன் அல்லேலூயா. இது ஆமேன் எதுக்கு சொல்றேன், அல்லேலூயா எதுக்கு சொல்றேன்? என்ன சொல்றேனே தெரியறதில்ல. சீரியஸ், நான் கடவுளை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கேன். கடவுளுடைய வெக்காபுலரி, கடவுளுக்காக பயன்படுத்தக்கூடிய வெக்காபுலரி இதெல்லாம். அங்கே போயிட்டு நீ ஆக்சிடென்ட் ஆகிறதையும் காய்ச்சல் வர்றதையும் கண்ணுக்குட்டி செத்து போனதுக்கெல்லாம் ஆமேன் அல்லேலூயா போட்டுட்டு இருக்க கூடாது. இடத்த அப்படி அந்த கேப்பை ஃபில்லப் பண்றது, இடையில வார்த்தை கிடைக்காதுக்காக ஃபில்லப் பண்ணி ஆமேன் அல்லேலூயா, ஆமேன் அல்லேலூயா போட்டே முடிச்சிட வேண்டியது. வார்த்தை, வீணான வார்த்தைகள், அதுலயும் கவனமா இருங்கன்றாங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் போது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, உங்களுடைய நீங்க பாடும் பொழுதே உங்களுடைய அவிசுவாசத்தை உடைச்சு கட்டி தூக்கக்கூடிய பாடல்களை கொண்டு வரணும். யார் யாரோ பாடிட்டாங்க, அவங்க பெரிய தலைகள்ன்றதுனாலலாம் நாம் பாட வேண்டிய கட்டாயம் இல்லை. எதனால மாத்திக்கலாம், யாருனாலும் ராயல்ட்டி வந்து கேட்டு போட்டோம். யாரும் வந்து இங்க அப்படி கேட்க போறது இல்லை. ஒண்ணுமே நல்லா இல்லையா, உட்காந்து சொந்தமா பாட்டை எழுதிருங்கன்றேன். பெரிய தேவனுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். யார் வந்து இங்க கேட்க போறது? யாராவது தொண்டையை பிடிக்க போறாங்களா? ஏன் நாங்க பாடாத பாட்டெல்லாம் நீங்க பாடிட்டு இருக்கிறேன்னு? தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகள் உங்களுக்கு உண்டாகும். நீங்களே பாடுங்க, சரியானது. அதை கேட்கிறவனுடைய இருதயம் கூட கட்டி தூக்கணும். அதனாலதான் இங்க விசுவாசமான வார்த்தைகளை வச்சுதான் பாடல்கள் பாடப்படணும். வார்த்தைகள் தேவனுடைய புண்ணியங்களை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை அன்போடு கூட பேச தெரியணும். வாசிங்க எபேசியர் 4:15. எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டுனா, கை கொண்டுன்னு வருது இல்லையா, மற்றவர்களோடு கூட பேசி சத்தியத்தை கை கொண்டு அப்படின்னா பேசுற சத்தியத்தை மற்றவர்களோடு கூட பேசி. அப்ப மற்றவர்களோடு கூட நான் எப்படி பேசணும்? ரட்சிக்கப்படாத ஒரு புருஷன்ட்ட நீ குடிச்சுக்கிட்டே இருக்கிற, நீ பாவியா இருக்கிற, நீ கும்பிடுறது அப்படி இருக்குது இப்படி இருக்குது, நீ நரகத்துக்கு தான் போவேன்னு சொன்னா
அன்புனால தான் நீங்க அதை சொல்றீங்க, சத்தியம் தான் அது. ஆனா அது அன்புனால சொல்லப்படுறது இல்ல. அது கேட்கும் பொழுது எப்படி இருக்கும்? முதல்ல நான் உன்னை போட்டு தள்ளுறேன்ற மாதிரியே இருக்கும் அவர் கேட்கிறவருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. நான் பேசுறது மற்றவர்களை ஈர்க்கக்கூடியதாக, மற்றவர்களுக்கு காயம் கட்டக்கூடிய வார்த்தைகளாய், மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளா இருக்கணும். நான் பேசுறது சத்தியத்தை தான் சொல்றோம். ஆனா சத்தியத்தை நான் அன்பா சொல்ல தெரியணும். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்றது, நீலாம் செத்தினா நரகத்துக்கு தாண்டா போவ அப்படிங்கிறது. அவன் அழகா சொல்லுவான், ஐயா நான் ஏற்கனவே நான் நரகத்துல தான் இருந்துகிட்டு இருக்கிறேன், என் வீடே நரகமாக தான் இருக்குது, இன்னும் நீ என்ன இதை விட பெரிய நரகத்தை காட்ட போற, இதை விட பெரிய பேயா நான் பார்க்க போறேன், ஏன்னா அதோட தான் நான் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கேன். இவன் நரகத்துக்கு இங்கேயே ட்ரைனிங் எடுக்கிறான். அவன்கிட்ட போயிட்டு நீங்க நரகத்துக்கு போவேன் நரகத்துக்கு போவேன்னு சொல்றான். அவன் ஏற்கனவே ஏதோ ஒரு தேடுதல் உள்ள இருக்கிறான். யார் என்னை தூக்குவா, யார் என்னை இதுல இருந்து விடுதலை ஆக்குவா, ஏதாவது ஒரு வார்த்தை வந்துடாதா, ஆறுதலா அன்பா பேசுறதுக்கான. வயசான ஆட்கள்கிட்டலாம் கொஞ்சம் கேட்டு பாருங்க, ஐயா எப்படியா இருக்கிறீங்கன்னு. கண்ணை விரிச்சு விரிச்சு நம்மகிட்ட பேசுவாங்க பார்த்துறீங்களா? ஏன் கேட்கறது கூட ஆள் இல்லை. நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. சுகமா இருக்கிறீங்களா, உடம்பு நல்லா இருக்குதா, வாழ்க்கை எப்படி இருக்குது, அவன் கடந்த காலத்தெல்லாம் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா எல்லாம் பிஸி. மனிதர்களோடு கூட நல்ல ஒரு வார்த்தைகளை கொண்டுட்டு உறவு வைக்க போங்க. பேச தெரியணும், அந்த உலகத்தோட சமுதாயத்தோட கூட பேச தெரியணும். என்ன பார்த்தாலும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குறை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். குறை இல்லாத ஆட்கள் யாருமே இல்லை. இயேசுவே சொல்றாரு, பிதாவை தவிர நான் கூட நல்லவன் இல்லைன்றாரு. அந்த அளவுக்கு நம்ம இந்த உலகத்தோடு கூட நமக்கு ஒரு உறவு வேணும். இயேசு கெட்டவர்னு சொல்ல வரல, பிதாவை நல்லவராக உயர்த்துறாரு. அப்படிப்பட்ட மனநிலை நமக்கு வேணும். உங்களுக்கு முன்னால இருக்கிறாலும் உங்களை விட நல்லவரா பாருங்க. பார்க்கும்போது அந்த உறவு சத்தியத்தை உள்ள வைக்கிறதுக்கு இல்லை. தம்பி நீங்க இப்படி இருக்கிறீங்க, இப்படி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை சந்திச்சிருக்கிறார். ஏற்கனவே சிலுவையில் நீங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஆண்டவருடைய ரத்தம் உங்களை ஏதோ ஒரு காரியத்தை நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குற, அவருடைய ரத்தம் உங்களை விடுதலையாக்கும். இதாங்க சுவிசேஷம். சத்தியத்தை சுமந்துட்டு போறீங்க. வீணான வார்த்தையை போய் அங்கே போய் உட்காந்து பேசிட்டு இருக்க கூடாது. சரியான ஒரு மனநிலை. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கடிஞ்சு கொண்டு தானே நம்ம பேசணும். கடிஞ்சு கொள்றதுக்கு ஆண்டவர் வாசனத்தை வச்சிருக்கிறார். வசனம் கடிந்து கொள்ளாம நீங்க எப்படி கடிந்து, உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இன்னைக்கு சில சபைகளுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நம்ம சபைக்கு வந்தா பார்த்தீங்கன்னா இதை சர்ச்சான்னு சொல்லி நினைப்பான். இல்லையே, இது சபை மாதிரியே இல்லையே அப்படிமா. ஏன் அங்கே போனால் பல்லார் நல்ல செவுட்லேயே கொடுத்தது போல இருக்குது. இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், அதை மாட்டிட்டு வர்றேன், இதை மாட்டிட்டு வர்றேன், இதை கலட்டாமல் வர்றேன், அதை கலட்டாமல் வர்றேன், முடி எப்படி வச்சிருக்கிறேன்னா, ஐயா என்ன ஒரு அன்புல ஐயா எங்களை அரைஞ்சு எங்களை கண்டிச்சு உணர்த்தினாரு. கண்டிக்கிற வேலை ஏன் வேலை இல்லைங்க. அப்ப ஆவியானவர் கண்டிச்சு நீங்க ஆவியானவரா? நான் ஆவியானவர் இல்லை, அதனாலதான் அந்த காரியங்களை செய்ய போறதும் இல்லை. வசனத்தை போதிக்கிறேன், வசனம் அவர்களை கண்டித்து உணர்த்தும். ஆவியானவர் அவங்களை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்ததுல தருவார். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க, பாஸ்டருக்கு என் வீட்டில் நடந்தது எப்படித்தான் தெரியுதோ தெரியல, யாரோ போட்டு விட்டுறாங்க. பாஸ்டருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியம் கண்டிச்சங்க, உணர்த்தது. சீரியஸ். யாரும் அப்படி யாருமே இங்க இல்லை. யாரும் யாரை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்லை. ஆனா கேட்கும் பொழுது உங்களுக்கு எப்படி தெரியுது என் வீட்டில் நடக்கிறது? வசனம் அனுப்பப்படும் போது யார் யாருக்கு அது என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த ஒரு வார்த்தை அது போய் அந்த வேலையை செய்யுது. அதனாலதான் இது வேற, இது சபைங்கிறது வேற ஒரு காரியம். உலகத்தினுடைய மனநிலையிலே இங்கே உட்கார்ந்து கேட்கக்கூடாது. அதனாலதான் நம்ம இங்க யாரையும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அவங்களே ஏற்கனவே அடிச்சு துவைச்சுதான் இங்க பிசாசு அனுப்புறான். இன்னும் நம்மளும் வேற அடிச்சு துவைச்சு மேல ஒரு பாரத்தையும் வச்சு அனுப்பி சந்தை வேலைங்க நடக்காது. ஆவியானவர் அவர் வேலையை பார்ப்பார், நான் என் வேலையை பார்க்க. நான் சத்தியத்தை அன்போடு கூட உங்களை நேசிக்கும் பொழுது உங்களுக்கு எது பிரயோஜனமா இருக்கும், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லத உட்காந்து கேட்டு வந்து சொல்லும் பொழுது அதுதான் சத்தியத்தை அன்போடு கூட பேச தெரிகிறது. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பேச மாட்டாரா, இன்னும் கேட்கணும், இன்னும் என் வாழ்க்கையை கட்டணும், இன்னும் எனக்கு பிரயோஜனப்படணும்னு சொல்லி தான் வர தீர்மானிக்கிறேன். ஏன்னா உங்க எல்லாருக்கும் சுதந்திரன்றது ஒண்ணு இருக்குது. நீங்கள் அத்தனை பேரும் தேவனுடைய சொத்தா இருக்கிறீங்க. தனிப்பட்ட மனுஷனா நின்று உங்களை வச்சு செஞ்சனாக்க அப்புறம் நான் வேற லெவல்ல மாறிடுவேன். நான் ஆசீர்வாதமா இருக்க விரும்புறேன்.
அதனால தான் என்னை சுற்றி ஜனங்கள் இருக்கிற எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். சத்தியத்தை அன்போடு கூட பேச தெரியணும். அப்ப வேதமே சொல்லுது, உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டுக்காரர் பரிசுத்தமாக்கப்படுகிறார். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவி நிமித்தம் ரட்சிக்கப்படாத புருஷன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். ரட்சிக்கப்படாத மனைவி ஆனா ரட்சிக்கப்பட்ட புருஷன் நிமித்தம் அவள் இப்பொழுது பரிசுத்தமாக்கப்படுகிறார். முதல்ல உங்களை குறித்து ஒரு உயர்ந்த எண்ணம் முதல்ல வரட்டும். உங்க ஒரு ஆள்னாலும் உங்கள் முழு குடும்பமும் பரிசுத்தமாக்கப்படுது. நீங்க செய்யற வேலை, நீங்கள் பேசுறது, வீட்டில் நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்க்கும் போதே அவரே தானா நானும் சர்ச்சுக்கு வரட்டுமான்னு வந்துருவாரு. அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து காட்டணும். நான் வாழ்ந்து காட்டுறத நான் வாழ்ந்து காட்டாம சம்பந்தப்பட்ட ஆளையே நான் குறை சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் நிச்சயமா சத்தியம் இருக்குது, ஆனா அன்போடு கூட பேச தெரியணும். அடுத்து நான் பேசுகிற எல்லாமே, புத்தி சொல்றது எல்லாமே, எபேசியர் 5:18, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளிலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். புத்தி சொல்றது கூட வார்த்தையிலிருந்து தான் வரணும். சொந்தத்தில் பேசிடக்கூடாது. பொறாமெல்லாம் உள்ள இருக்கிறதுனால எடுத்து கொட்டிடக்கூடாது. வார்த்தையில இருந்து தேவனுடைய காரியங்கள் சங்கீதங்களாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு. ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். வசனத்தின்படி தான் எல்லாமே இருக்கணும். தீர்க்க தரிசனம் கூட வார்த்தையிலிருந்து வருதான்னு கண்டுபிடிக்கணும். வசனத்தின்படி சொல்லப்படலைனாக்கா அந்த தீர்க்க தரிசனம் பொய். வசனத்தின்படி தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் அங்கே சத்தியம் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. கொலோசியர் 3:16, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினால் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கள். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற சபை. வீடு இப்படி தான் இருக்கணும். இன்னொரு விசுவாசியை பார்க்குறோம் அப்படின்னா என்ன பேசுகிறோம்? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து அனுதினமும் நம்முடைய சம்பாஷணை, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? எபேசியர் 4:29, அன்றாடம் என் வார்த்தை இதை எதுக்கு இது இவ்வளவு சொல்றேன்னா, இதுக்கு வெளியில உங்க வார்த்தைகள் இருக்கக்கூடாது. எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி அங்கெங்கே இருந்தது எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து ஒரு ஃப்ரேமாக கொண்டு வந்து இது இப்படித்தான் இருக்கணும் உங்கள் வார்த்தை. கெட்ட வார்த்தை அப்படின்னா உலகத்தார் பேசுகிற வார்த்தை இல்லை. விசுவாசம் இல்லாமல் உங்களுக்கு எதிராக இருக்கிற ஆள் கட்டி எழுப்பப்படணும், பலப்படணும். உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஆளுக்கு ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அளவில் ஒரு வார்த்தைகள் பேசுகிற வார்த்தை நல்ல வார்த்தை. அந்த நல்ல வார்த்தை இல்லாத எல்லாமே கெட்ட வார்த்தை. யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வந்து கஷ்டத்தை சொல்கிறாங்கன்னாக்க, இங்கே வா வந்து உட்காரு, உன் கதை இப்படி என் கதை எப்படி தெரியுமான்னு சொன்னால் அதுக்கு பேர் கெட்ட வார்த்தை. உன்னை விட நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி வாயை திறக்கக்கூடாது. ஆண்டவர் எந்த மனுஷனும் தன்னுடைய கஷ்டத்தை யார்ட்டையும் சொல்லவே விரும்ப மாட்டான் தெரியுமா? அதெல்லாம் தாண்டி ஒருத்தங்க உங்ககிட்ட இருந்து வந்து கஷ்டத்தை சொல்கிறாங்கன்னா ஆவியானவர் உங்களை நம்புறாரு. அந்த இருதயத்தை திறந்து வந்து பேசுகிறான். இந்த ஆள்கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது நல்ல வார்த்தை வராதான்னு. ஆனால் நம்ம அங்கே போய் உட்காந்துட்டு அவனை அடப்பு கொடுத்துட்டு என் கதையை கேளுன்னு சொல்லிட்டு நான் நம்ம கதையை சொல்லி அனுப்பக்கூடாது. ஓம் புருஷனாதும் பரவாயில்ல, என் புருஷன் கதை தெரியுமா, இங்கேவா வந்து உட்காந்து கேளுன்னு சொல்லி அவங்க கதை நிறைச்சி விடக்கூடாது. அதுக்கு பேர் கெட்ட வார்த்தை. பின்னால ஒரு ஆவியானவர் இயங்குறாரு. யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா யார்கிட்ட சொன்னாலும் நம்மளை தப்பா நினைச்சுக்கிடுவாங்களே. மானத்தோடு வாழ நினைக்கிற, அவன் என்ன கஷ்டப்பட்டாலும் மானத்தோடு வாழ நினைக்கிற மனுஷங்க. தமிழ்நாடு கலாச்சாரம் அப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்திலிருந்து வந்து ஒருத்தன் உங்களை நம்பி தன் கஷ்டத்தை சொல்றான்னா பின்னால எவ்வளவு தூரத்துக்கு உங்களை நம்புறானா இருக்கும். இந்த அம்மாட்ட இருந்து இந்த ஐயாட்ட இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்துடாதா? நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? தீர்வை கொடுக்க பழகுங்க. அனுதினமும் உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? அப்ப முதல்ல எப்படி இருக்கணும்? பிரச்சனைகளை பார்த்து பேசுகிற வார்த்தைகளை சூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, ஜெபத்துல சரியான வார்த்தைகளை பேச பழகுங்க. மூன்றாவது, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல பேச பழகுங்க. இதுக்குத்தான் உங்க வாய்கள் பயன்படுத்தப்படணும். நாலாவது, ஸ்தோத்திரம், துதியை, ஆராதனை சரியான விதத்தில் வார்த்தைகளை கொண்டு செய்ய பழகுங்க.
5வது சத்தியத்தை அன்போடு கூட பேச தெரியணும். சத்தியத்தை தான் கொண்டு போறீங்க, ரொம்ப அன்போடு கூட பேச தெரியணும். ஏன்னா கேட்கிறவங்க அதை வாங்கக்கூடிய அளவுல இருக்கணும். ஆறாவது, புத்தி சொல்றதுல கூட சரியான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. 7வது, அன்றாடம் என்னுடைய வாழ்க்கையில நடைமுறைகள் நான் சந்திக்கிற ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச போறேன், இதுக்குள்ளதான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே அன்றாடம் உங்க வாழ்க்கையை சுத்தி சுத்தி நடந்துட்டு இருக்கிற காரியம். இதை மாத்திரம் தான் நீங்க செய்யணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிற. விசுவாசிங்க, இதை தாண்டி பேசுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. அதனால தான் வீணான வார்த்தைகள்னா, அப்ப எது வீணான வார்த்தை இல்லைன்றது தெரியணும். இதுதான் வீணான வார்த்தை இல்லை. தீர்மானம் எடுக்கிறீங்களா? செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கை கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கும், அசையாது. இந்த உலகத்தினுடைய எந்த தீமையும் அதை ஆட்டி பார்க்க முடியாது. சூஸ் பண்ணுங்க. இல்லை என் வீட்டுக்காரர் அப்படி, என் பிள்ளை அப்படி, எங்க மாமியார். ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசியிருக்கிறார், உங்களை தான் இருக்க சொல்றாரு. நீங்க ஒரு நாள் இருந்து பாருங்க, முழு குடும்பத்துக்கு நீங்க மரியாதைக்குரியவர்களாக, முழு குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற ஆரம்பிப்பீங்க. கர்த்தருக்கு நாம் கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.